ஹை ஃப்ரெண்ட்ஸ், பாக்கியலட்சுமி சீரியல் நெக்ஸ்ட் பிரேமோ என்ன மாதிரியான ட்விஸ்டாக போகுதுன்னு பார்க்கலாம். பாக்கியா அமைதியாக உட்காந்துட்டு இருக்காங்க. எழில் பாக்கிய கிட்ட, என்னம்மா இவங்க இப்படி எல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இனியா ஒரு பக்கம் ரொம்பவே டென்ஷனாக இருக்கா. அவள் ரொம்ப கான்ஃபிடென்ட்டாகவும் இருக்கா. அவள் என்ன பண்ண போறா, இதை நினைக்கும் போது ரொம்பவே எனக்கு கஷ்டமா இருக்கு நல்லா சொல்லி பேசிட்டு இருக்காங்க. அவள் ஒரு முடிவு எடுத்திருக்கானா, அந்த முடிவில் அவள் தெளிவாக இருப்பா இல்லைன்னு சொல்லிட்டு எழில் கேட்டுட்டு இருக்காங்க. இங்கே பாருடா, அவளுடைய லைஃப் அவளுடைய கையில. அவ வாழ்க்கையை அவ காப்பாத்திக்கணும்னா எல்லா முடிவும் அவ தான் எடுக்கணும். இத்தனை நாளா குழந்தை மாதிரி நினைச்சுக்கிட்டு அவ நடந்துகிட்டது இல்ல போதும். அவளுக்கும் மெச்சூர் வயசு வந்துருச்சு. என்ன முடிவு எடுக்கணும், எப்படி பண்ணணும்ன்றத அவ முடிவு எடுத்துக்கிட்டுன்னு சொல்லிட்டு அங்க சொல்லிக்கிட்டு இருக்காங்க பாக்கியா. இதை ஈஸ்வரி கேட்டுட்டு, என்ன பாக்கியா என்ன பேசிட்டு இருக்க, கிளவரா முடிவு எடுக்கட்டும்னு சொல்லிட்டு அவ என்ன முடிவு எடுத்தாலும் அதை அக்செப்ட் எல்லாம் பண்ணிக்க முடியாதுன்னு சொல்லிட்டு ஈஸ்வரி சொல்லிக்கிட்டு இருக்காங்க. இங்க பாருங்க அத்தை, நான் எதுவுமே பேசல. எந்த பேசணுமோ அதை அவங்க பேசிக்கிட்டோம். கோவமா அங்கிருந்து கிளம்பி போயிடுறாங்க. இப்ப இனிய எனக்கு வேற வழி தெரியல, இந்த கல்யாணத்தை நிறுத்துறதுக்காக இப்படி ஒரு தப்பு பண்றேன் டேடி, என்ன மன்னிச்சிடுங்க. உங்க மேல போலீஸ் கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்க. இதனால நீங்க ரொம்பவே டிஸ்டர்ப் ஆகுவீங்க. ஆனாலும் எனக்கு வழி தெரியல, மன்னிச்சிடுங்கன்னு சொல்லிட்டு இனிய ஒரு முடிவு எடுத்திருக்காங்க. இனி எடுத்த முடிவால கோபி எந்த அளவுக்கு பாதிப்படைவாங்கங்கிறத வரப்போற எபிசோட்ல வெயிட் பண்ணி பார்க்கலாம். தேங்க்யூ.